السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கடமையாக்கி இருந்த மகரிபி தொழுகையை தொழுதுவிட்டு அதன் தொடர்ச்சியாக இந்த உள்ளரங்கு பயான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றோம். எல்லா புகழும் ஏக வல்லனாகிய அல்லாஹ்வுக்கு உரித்தானது. சாந்தியும் அமைதியும் அகிலத்திற்கோர் அருட்படையாம் மன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியற்றி பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்களான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள், உங்கள் மீதும் என் மீதும் அந்த ஏகவின் சாந்தி என்றென்றும் நின்றளவட்டுமாக. இன்று உங்கள் மத்தியிலே பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மன தூய்மையும் மகத்தான கூலியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்து நாம் எவ்வாறு செயல்படுகின்றோம் என்பதை கண்காணிக்கின்றான். நம்முடைய செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டுதான் தீர்மானிக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, இன்னமல் ஆமாலு பின்னியாத், நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டே தீர்மானிக்கப்படுகிறது. ஒருவர் எதை எண்ணுகின்றாரோ அதனை தான் அவர் அடைவார். فمن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته ما هاجر إليه. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டு தீர்மானிக்கிறது. நம்ம என்ன எண்ணமோ அதுதான் செயலாக பரிணமிக்கிறது. அந்த செயல் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய திருத்துதலுக்காகவும் இருக்கும் என்றால் நமக்கு அளப்பரிய நன்மை கிடைக்கும். இந்த உலகத்திற்காகவும் உலகாங்களுக்காகவும் இருக்குமே என்றால் எந்த அளவுக்கு என்றால், ஹிஜ்ரத் என்பது ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டிலே நம்மால் இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியவில்லை, இஸ்லாமியனாக வாழ முடியவில்லை,
அப்படிங்கிற நேரத்துல அந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு செல்லதான் ஹிஜ்ரத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு, எவருடைய ஹிஜ்ரத் நாடு பிறந்த செல்லுதல், இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்விற்காகவும் அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்காகவும் இருக்கிறென்றால் ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்குமான ஹிஜ்ரத்தாக இருக்கும். அதை தொடர்ந்து சொல்றாங்க, வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு, எவருடைய ஹிஜ்ரத் நாடு பிறந்து செல்லுதல், வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா, இந்த உலகத்தை அடைவதற்கு நோக்கமாக, அல்லது என்கில்வா, ஒரு பெண்ணை மனம் முடிப்பதற்காக இருந்தார், இம்ரத்தில் என்கில்வா, ஒரு பெண்ணை மனம் முடிப்பதற்காக இருந்தால், இந்த நாட்டுக்கு போனா நம்ம அழகான பெண்களை மனம் செய்து கொள்ளலாம், திருமணம் செய்து கொள்ளலாம், அப்படி என்பதற்காக இலை, அவர் எதற்காக ஹிஜ்ரத் செய்தாரோ அது அதற்காகவே அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கின்றான். நம்ம எல்லாரும் மனிதர்கள் எல்லாரும் வெளியே ரங்கத்தை பார்ப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உள்ளத்தை பார்க்கின்றான். அந்த உள்ளத்தின் மூலம் ஏற்படுகின்ற செயல்களை பார்க்கின்றான். இன்னஹு அலீமுன் பிதாத்தி ஸுதூர், நிச்சயமாக அல்லாஹ் வாழ்கின்றவன் உள்ளங்கள் இருப்பதை அறியக்கூடியவனாக இருக்கின்றான். அப்ப நம்முடைய செயல் எந்த செயல்களாக இருந்தாலும் சரி, ஒரு சிறிய செயலாக இருக்கட்டும் அல்லது ஒரு பெரிய செயலாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய வணக்கமாக இருக்கட்டும், தான தர்மமாக இருக்கட்டும், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயல் செய்வதற்கு முன்பதாக இதை நான் யாருக்காக செய்கின்றேன், என்னை படைத்த, எனக்கு உணவளிக்கின்ற, என்னை காப்பாற்றுகின்ற, அகிலங்களையும் படைத்து பராமரிக்கின்ற அந்த அல்லாஹ்வுக்காக செய்கின்றேனா, அல்லது இந்த உலகம் மெச்ச வேண்டும், உலகம் பாராட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக செய்யறானா என்று அல்லாஹ் பார்க்கிறாங்க உள்ளத்தை. அப்ப எந்த ஒரு செயலாக இருக்கும் பொழுதும் நாம் ரொம்ப கவனமாக இதை யாருக்காக செய்யறோங்கிறத நம்ம ஒவ்வொரு நேரமும் நம்மை பரிசோதித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ்வாகிறது, லா யன்துரு இலா அஜ்சாமிக்கும் வலா இலா சுவரிக்கும், இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வாகிறவன், லா யன்துரு, பார்க்க மாட்டான், இலா அஜ்சாமிக்கும், உங்கள் உடல்களையோ, வலா இலா சுவரிக்கும், உங்களுடைய தோற்றங்களையோ அல்லாஹ் பார்ப்பதில்லை. நீ பெரிய செல்வம் தானா, பெரிய கோடீஸ்வரனா, பெரிய பேக்ரவுண்ட் இருக்கா, நீ ஒரே உனக்கு சுத்தி ஆள் பலம் இருக்கா, இல்ல நீ ரொம்ப வலிமையானவனா, இதையெல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டான். அழகா ரொம்ப கவர்ச்சியானவனா, அல்லது கவர்ச்சியான பெண்களா, அது ஆண்களாக இருந்தாலும் எல்லாரும், ஆண்களுக்கு சொல்லும்போது பெண்களுக்கும் அப்படிதான். எதுவா இருந்தாலும் நம்முடைய தோற்றங்களையோ உடல்களையோ நம்முடைய பேக்ரவுண்டையோ அல்லாஹ் பார்க்கறது இல்லை. என்ன பார்க்கறான், வலாக்கின், என்றாலும் எந்தொரு இதா குலூபிக்கும் வாமாலிக்கும், உங்களுடைய உள்ளங்களை பார்க்கின்றான். அந்த உள்ளங்களில் உள்ள செயல், அந்த உள்ளத்தில் உள்ள அந்த எண்ணங்களின் மூலமாக செயல்கள் வர்ணமிக்கிறது, அந்த செயல்களை பார்க்கின்றான். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உள்ளம் விஷயத்தில் நாம் மிக சரியாக இருக்க வேண்டும். உள்ளம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்காது. நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் அது தான் தோன்றித்தனமாக செல்லதான் நினைக்கும். நம்ம என்ன செய்யணும், நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க, வந்த நோக்கம் இங்கே பயான் நடத்தப்படுகிறது. இதிலே அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரை பற்றியும் சொல்லப்படும். இதை கேட்டு நம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு காரணத்துக்காக வந்தீர்கள் என்றால், அதுவும் அல்லாஹ்வுடைய நேசத்தை இது கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அன்பை பெறலாம், அல்லாஹ்வுடைய அந்த பொருத்தத்தை பெறலாம். அப்படிங்கிற நோக்கத்துக்காக வரும் பொழுது அந்த நோக்கத்தை பெற்றவர்களாக நாம் ஆகிவிடுகின்றோம். இப்படி பாருங்க, வர்றது ஏதாவது பயானுக்கு போனாக்கா 2 பேரை பார்க்கலாம், அவங்கள்ட்ட பேசலாம், அவங்கள்ட்ட பிசினஸ் பேசலாம், அவங்கள்ட்ட ஏதோ ஒன்று பேசலாம் என்று அந்த நோக்கத்துக்காக வந்தால்
எந்த நோக்கத்திற்காக வந்தோமோ அதுதான் ஆகும். அப்ப வரும் பொழுதே என்ன செய்யணும், நம்முடைய எண்ணங்களை நான் இந்த மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிஞ்சுக்கிட்டு நான் அதன்படி அமல் செய்ய வேண்டும், அந்த அமல் இறைவனுக்காக செய்ய வேண்டும், அந்த அமல்களின் மூலமா நான் சொர்க்கம் செல்ல வேண்டும், அந்த அந்த எண்ணத்திற்காக வரும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சொர்க்கம் செல்லும் பாக்கியத்தை நமக்கு தருகின்றான். அன்பிற்குரிய சகோதரிகள், ஹிஜ்ரத்துங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். சும்மா சாதாரணமா பிக்னிக்கா கொடைக்கானல், ஊட்டி இது மாதிரி போய் பிக்னிக் போயிட்டு வர்றதா இல்ல. சொத்து சுகங்கள், வீடு வாசல், மனைவி, மக்கள் எல்லாத்தையும், மனைவி இவங்க கணவன் இஸ்லாத்தை ஏற்றிருப்பார், மனைவி இஸ்லாத்தை ஏற்றுமான மனைவி விட்டு வருவாரு, பிள்ளைங்க இஸ்லாத்தை ஏற்றிருப்பாங்க, பெற்றோர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, பெற்றோர்கள் விட்டு வரணும். அப்படி வரும்போது கூட அவங்க விட்டுருவாங்களா? அப்படிதான் ஒரு சஹாபி வருகின்றார். வந்த உடனே அவர்கிட்ட எல்லாத்தையும் நீ போ, உனக்கு வேணும்னாக்க எல்லாத்தையும் விட்டுட்டு. அவர் கொஞ்சமா தன்னுடைய சொத்துக்குள்ள தன்னுடைய திருகம் தீனார்களும் அது எல்லாத்தையும் விட்டு போ. அந்த சகோதரர் எல்லாத்தையும் விட்டு அந்த ஹிஜ்ரத் செய்கின்றார். இது பெரிய லாபகரமான வியாபாரம். நமக்கெல்லாம் நம்முடைய எல்லோருடைய எண்ணங்களும் துனியா துனியா துனியான்னு அதிகமா இருக்கு. துனியாவுக்காக எல்லாத்தையும் விடுறதுக்கு ரெடியா இருக்கும். மார்க்கமா அதெல்லாம் ரெண்டாம் எங்களுக்கு வந்து காசு பணம் துட்டு அப்படித்தானே அதிகமான மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த சகோதரர் என்ன செய்கின்றார்? எல்லாத்தையும் விட்டு போகின்றார். இந்த வியாபாரம் சிறந்த வியாபாரம் அல்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய எல்லா செயல்பாடுகளும் மறுமையை நோக்கி, மறுமையில வெற்றி பெற வேண்டும். இந்த உலகம் ஒரு சொற்பமான வாழ்க்கை உள்ள உலகம். இந்த உலகத்தில் உள்ள எதுவுமே நிரந்தரமானது கிடையாது. மறுமையிலே நான் எதை சேர்த்து வைத்திருக்கின்றனோ அதுதான் நமக்கு பயனளிக்கும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய எண்ணங்களை நாம் சரியாக வைத்திருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு செல்வதற்காக மக்களை தயார் செய்வார்கள். அப்படி தயார் செய்யும் பொழுது எல்லாரும் கிளம்புவாங்க. போருக்குனாக்கா யாருமே இருக்க மாட்டாங்க. நயவஞ்சகர்கள் மட்டும்தான் ஏதாச்சும் பொய் சொல்லிட்டு எனக்கு தலைவலி, எனக்கு காய்ச்சல், எனக்கு வயிற்று வலி, ஏதோ ஒரு பொய் தானே. நயவஞ்சகர்கள் பொய் பேசுவார்கள், ஏதோ ஒரு பொய் காரணம் எடுத்து தங்கிடுவாங்க. அப்படி வந்தாலும் இவங்க உண்மையா அந்த போர்லாம் செய்ய மாட்டாங்க, இடையிலே பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் அப்படி மக்களை தயார் செய்யும் பொழுது மக்கள் எல்லாம் வருவார்கள். ஆனால் அதுல ஏழையாக உள்ளவர்கள், அதாவது வாகனம் இல்லாதவர்கள், அந்த உபகரணங்கள், அதாவது போர் செய்யக்கூடிய ஆயுதங்கள் இல்லாதவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், ஊனமுற்றவர்கள், இவரெல்லாம் என்ன செய்யறாங்கன்னாக்கா அழுகின்றார்கள். எங்களால போரில் கலந்து கொள்ள முடியலையே, எங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருந்தா போர்ல கலந்து கொண்டிருக்கலாமே, எங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் ஒரு ஒட்டகமோ அல்லது குதிரையோ ஏதோ ஒரு வாகனங்கள் சென்றிருப்பனே, எங்களுக்கு செல்ல முடியலையே என்று கவலைப்படுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிடுறாங்க தபூக் யுத்தத்துக்கு. தபூக் யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வருகின்றார்கள். சொல்கின்றார்கள், என்ன சொல்றாங்க? இன்ன கௌமன் பில் மதீனத்தி, மதீனாவிலே சில கூட்டம் இருக்கிறது, சில மக்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் எந்த ஓடையை கடந்தாலும், எந்த பள்ளத்தாக்கை கடந்தாலும், எந்த வாடியை கடந்தாலும் வகும் மானாஃபி, அவர்கள் நம்முடன் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நோய் இருந்தனால் வரவில்லை, அவர்களுக்கு செல்வம் இல்லாத நாள் வரவில்லை, அவர்கள் வயது முதிர்ப்பின் காரணமாக வர முடியவில்லை, அதற்காக அழுதார்கள், கவலைப்பட்டார்கள். அந்த உள்ளத்துல நினைச்சாங்களே போக முடியலையே, என்னால இந்த மார்க்கத்தை நம்மைக்குள்ளே இருப்பாங்க சில பேர், நம்மளால இந்த மார்க்கத்துக்காக நம்மளால பாடுபட முடியலையே கவலைப்படுறவங்க இருப்பாங்க.
இந்த மார்க்கத்துக்காக பாடுபடுற நன்மையெல்லாம் அவர்கள் பெறுவார்கள். நம்மளால நம்ம இஸ்லாத்தை மற்றவர்கள் எல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்து இப்படி எல்லாம் நினைத்தார்கள் என்றால் அந்த நன்மைகளை பெறக்கூடியவர்களா இருக்கிறாங்க. பாருங்க, போருக்கு வரல, போருக்கு வந்த நன்மை அவர்கள் பெறுகின்றார்கள் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எண்ணங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகின்றார். பள்ளிவாசல் கட்டி கொடுத்தா நன்மைதான். நம்மகிட்ட காசு பணம் இல்லை, ஆனா ஆசையா இருக்கு, யாரெல்லாம் என்கிட்ட பல கோடிகள் இருந்தா நான் எல்லாத்தையும் முழுசான பள்ளிவாசல் கட்டி கொடுத்துருவேனே அப்படின்னா அவர் மனசுல வருத்தப்படுகிறார் என்றால் இந்த மனிதர் பள்ளிவாசல் கட்டி கொடுத்த நன்மையை பெறுகின்றார். எண்ணத்துக்கு எண்ணம், அவர் பள்ளிவாசல் கட்டி கொடுக்கல, காசு பணம் இல்ல, எனக்கு இவ்வளவு செல்வம், உண்மையே அவர் பொய்யா சொல்லல, அந்த உள்ளத்தை அல்ல அறிந்தாங்களே. நம்ம உண்மையா சொல்றோமா, பொய்யா சொல்றோமா, நடிக்கிறோமா, இல்ல உண்மையை கவலைப்பட்டுதான் சொல்றாங்க, எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அந்த அந்த எண்ணங்களுக்காக என்ன செய்யறாங்க, அந்த கூலி பெறாங்க. ஒருவர் ஒரு நன்மையை எண்ணுகின்றார், ஆனால் அந்த நன்மையை செய்யவில்லை. ஒரு போராட்டத்தில் கலந்துக்கணும், ஒரு மக்களுக்கு தாவா செய்யணும், ஒரு தாயார் ஏதோ ஒரு நன்மையை நினைக்கின்றார், நல்ல காரியத்தை நினைக்கின்றார். பள்ளிவாசலை விடுவது, இல்லது ஏழைகளுக்கு தானம் தருவது, பள்ளியில் சில ஏழை மாணவர்களுக்கு கல்விக்காக காசு பணம் ஏதோ நினைக்கின்றார். கலமையாமல்ஹா, அவர் அதை செய்யவில்லை. அல்லாஹ் தஆலா முழுமையாக செய்த நன்மையை தருகின்றான். பள்ளிவாசல் கட்டி கொடுக்காட்டாலும் பள்ளிவாசல் கட்டி கொடுத்த நன்மை, ஏழைகளுக்கு அந்த படிப்புக்கு கொடுக்காவிட்டாலும் கொடுத்த நன்மை. எப்ப அந்த உண்மையான எண்ணத்திற்கு அதே செய்து விட்டால் எண்ணுகின்றார், அது செய்து விடுகின்றார். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், 10 இருந்து 700 மடங்காக இன்னும் இரட்டிப்பாகி தருகின்றான். பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு கிருபையாக. இந்த மனிதன் அவன் நல்லது என்றான், எண்ணி செய்யலனாலும் செய்த முழுசா செய்த நன்மையை தருகின்றான். செய்துவிட்டால் 10 இருந்து அவனுடைய இஹ்லாஸுக்கு தகுந்தவாறு, அவனுடைய மன தூய்மைக்கு தகுந்தவாறு 10 இருந்து 700 மடங்கு, இன்னும் 700 மடங்கு இரட்டிப்பாக்கி தருகின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் எவ்வளவு கனீம் ஹமீம். அவன்தான் செல்வன், அவன்தான் கொடையாளன், அள்ளி அள்ளி கொடுக்கிறவன். நம்ம எண்ணங்களை மட்டும் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவர் ஒரு தீமையை எண்ணுகிறார், அந்த தீமையை அவர் செய்யவில்லை, செய்யாததற்காக அவருக்கு ஒரு நன்மையை தருகின்ற அல்லாஹ் பயந்து செய்யறதை விட்டார். ஏதோ தப்பு செய்ய நினைக்கிறார், திருடன் நினைக்கிறார், ஏதோ ஒரு காரியத்தை நினைக்கிறார், அந்த காரியத்தை அல்லாஹ்வுக்கு பயந்து விடுகின்றார். விடும் பொழுது அவருக்கு ஒரு முழு நன்மையை தரான். பாவத்தை விட்டதுக்கு, செய்யாமல் விட்டதுக்காக ஒரு நன்மை. அந்த பாவத்தை செய்துவிட்டால் ஒரே ஒரு தீமையை தான் அல்லாஹ் எழுதுகின்றான். பாருங்க, அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவன், எவ்வளவு அருள் உடையவன். இப்படி அல்லாஹ் அவனுடைய அந்த அருள் வளத்தை, அவனுடைய அளவற்ற அருளைத்தான் இந்த பறைசாற்றுகின்றது. பாருங்க, ஒரு பாவத்தை செஞ்சிட்டாலே ஒரு பாவம் தான் எழுதுறான். ஒரு நன்மையை எண்ணி செய்து விட்டால் 10 இருந்து 700 மடங்கா இன்னும் ரெட்டிப்பாக்கி, இன்னும் 700 அதே ரெட்டிப்பாக்கி தருகின்றான் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு எந்த அளவுக்கு ஒரு கருணையாளன், தாராளமாக தரக்கூடியவனாக இருக்கின்றான். அதுபோலதான் ஒருத்தர், அவரு தர்மம் செய்யறதுக்காக இன்னைக்கு போய் நம்ம மக்களுக்கு தர்மம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு. ராத்திரில தர்மத்துல வெளியே வந்து ஒரு திருடன்ட்ட கொடுத்துறாரு. காலையில ஒரு திருடன்ட்ட கொடுத்துறாரு. அந்த மக்கள்கிட்ட பேசப்படுது, இன்று இரவு திருடனுக்கு தர்மம் செய்யப்பட்டு விட்டது. அப்புறம் இதை கேட்ட அவர், அல்லாஹ்வே உனக்கே சகல புகழும், இறைவா உனக்குதான் எல்லா புகழும்,
நாளை நான் தர்மம் செய்வேன் என்று கூறினார். அந்த ஒரு தர்மத்திற்கு வராரு, அல்லாவுக்காக தர்மம் செய்ய வராரு. வந்தவரு திருடுன்னு கொடுத்துறாரு. மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, இன்னைக்கு ஒரு திருடுறதுக்கு தர்மம் செஞ்சுட்டாங்க. 2வது நாள் அதே மாதிரி தர்மத்துல வெளியே வர்றார், ஒரு விபச்சாரியிட கொடுத்துறாரு. இன்னைக்கு விபச்சாரத்தை கொடுத்துட்டாரு. மறுநாள் காலையில மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, இன்று இரவு ஒரு விபச்சாரிக்கு தர்மம் கொடுக்கப்பட்டதுன்னு மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. இது அவர் கேள்விப்படுறாரு. அல்லாஹ் விபச்சாரத்தை தர்மம் செய்வதற்காக உனக்கே இல்லாம போயிடும், யாருக்கு கொடுத்தெல்லாம் பார்க்கல, ஏதோ விபச்சாரி கொடுத்துட்டோம், அந்த தர்மத்துக்கு உனக்கு தான் எல்லா புகழும் சொல்லிட்டு 3ஆம் நாளும் மறுபடியும் எடுத்து வர்றாரு. வெளியே வந்து ஒரு பணக்காரன் திறந்து கொடுத்துறாரு. காலையில் மக்கள் பேசுகிறாங்க, இன்று வந்து ஒரு பணக்காரருக்கு என்ன தர்மம் செய்யப்பட்டுள்ளது என்று மக்கள் எல்லாம் பேசுகிறாங்க. அல்லாஹ்வே திருடனிடத்திலும் விபச்சாரிடத்திலும் கொடுத்ததுக்கு எல்லாம் உனக்கு தான் புகழும். அப்போது ஒருவர் அவரிடம் வந்து, நீ திருடனுக்கு கொடுத்த தர்மம் அவன் திருடுவதை விட்டும் தடுத்து விட்டது. திருடனுக்கு கொடுத்தீங்க இல்லையா, அவனை வெட்கப்பட்டான், திருடக்கூடாது என்று திருந்தக்கூடியதாக அந்த தர்மம் திருந்தறதுக்கு ஒரு காரணமாக ஆயிடுச்சு, காரணமாக ஆகலாம். நீ விபச்சாரத்துடைய தர்மம் அவள் விபச்சாரத்திலிருந்து விடுபட காரணமாகலாம். செல்வந்தனுக்கு கொடுக்கப்பட்ட தர்மம் அவன் படிப்பினை பெற்று அதனால் தனக்கு அல்லாஹ் வழங்கிய வீட்டிலிருந்து தர்மம் செய்யக்கூடும் என்று கூறினார்ங்கிற செய்தியை ஹதீஸ்ல பார்க்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரில 1421 ஹதீஸா இது இடம்பெற்று. அப்ப யாருக்கு கொடுத்தாலும் அந்த வந்து கொடுக்க வேண்டியது. அதாவது நம்ம வீட்டுக்கு ஒருத்தங்க வந்து கேட்டாங்கனாக்கா ஒருத்தங்க நம்மள்கிட்ட துரத்தக்கூடாது. இருந்தால் நம்மளால கொடுக்கணும், இல்லாவிட்டால் நல்ல வார்த்தைகள் சொல்லி அனுப்பிவிட வேண்டும். அப்ப கொடுக்கறதுனால என்னைக்குமே அந்த கொடுக்கும் போது உள்ள எண்ணம் எப்படி இருக்கணும்னாக்கா அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக இருக்க வேண்டும் என்பதை என்ன செய்யணும், நம்ம கவனத்துல வச்சு. அதே போலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல வந்து அப்ப என்னுடைய தந்தை, அவர் சொல்றாங்க, என்னுடைய தந்தை மான்கிறவர் சொல்றாரு, என்னுடைய தந்தை யஸீத் தர்மம் செய்வதற்காக தீனாரை எடுத்துக்கிட்டு வெளியில வந்து ஒருத்தர் உட்கார்ந்துட்டாரு, அவர்கிட்ட வச்சிருந்தாரு. நான் சென்றேன், நான் பள்ளிக்கு வந்து அந்த தீனாரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். என்னுடைய தந்தை என்று சொன்னாரு, நான் உன்னை நாடி அதை நான் கொடுக்கலையே, நான் கொடுத்தது வந்து அந்த இன்னொரு நபருக்கு தானே கொடுத்தேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இது விஷயமா நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சொல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யஸீதே நீ எண்ணிய நன்மை உனக்கு, நீ யாருக்கு கொடுக்கணும்னு நினைச்சியோ அந்த நன்மை உனக்கு கிடைச்சிச்சு. இவரு மான பார்த்து நீ எடுத்த தீனார்கள் உனக்கு உரியது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு செய்யறாங்க. அப்ப இங்கே என்ன எண்ணம் தான், எண்ணத்தை எப்பொழுதுமே நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கு, எந்த ஒரு செயல் தொழுகின்றோமா, இந்த தொழிலை யாருக்காக தொழுகின்றேன், பிறருக்கு காட்டுவதற்காக தொழுகின்றேனா, அகிலங்களை படைத்த அல்லாஹ்வுக்காக தொழுகின்றேனா என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்கணும். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் அங்கு இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்திகள் அங்கு இருக்க வேண்டும். யாருக்காக, அவர் என்னை தொழிலாளின்னு சொல்லணும், இவர் என்னை வந்து ரொம்ப 5 வேலை விடாம தொழக்கூடிய தொழுகையாளின்னு சொல்லணும், அப்படிங்கிறதுக்காக நம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக தொழும் பொழுது அந்த அல்லாஹ்வுக்காக தொழுது முடிக்கிறோம். பிறர் பாராட்டுவதற்காக மெச்சுவதற்காக செய்தால் எந்த நன்மையும் இல்லாமல் அதனால ஒரு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துல வந்து நான் ஷிர்க்க பத்திலாம் பெரிய ஷிர்க் செஞ்சுருவாங்கன்னு நான் கவலைப்படல, இருந்தாலும் நான் ஒன்றை கவலைப்படுகிறேன், எது, ரியா. ரியா என்று சொல்லக்கூடிய முகஸ்துதி. சாதாரணமா சொல்லிட்டு இருப்பாரு, யாராச்சும் இன்னும் கொஞ்சம் அந்த தொழுகையை அலங்கரிக்கின்றார் என்று சொன்னால், அழகுபடுத்துகின்றார் என்று சொன்னால் அதுல ரியா இருக்கின்றது அர்த்தம். யாரு வந்தா எனக்கு என்ன, நான் ஒரு முஸ்லீம் இப்படி சொல்ல வேண்டும், அல்லாஹ்வுக்கு கட்டி விட்டால் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கிறேன். யாருக்கு முன்னாடி நிற்கிறேன், அகிலங்களின் ரட்சகனாகி அல்லாஹ்வுக்கு முன் நிற்கிறேன்.
விட்டேன். அல்லாஹ் என்னை பார்க்கின்றான், நான் அவனை பார்க்கின்றேன், நான் அல்லாஹ்வுடன் பேசுகின்றேன், நான் பேசுவதை அல்லாஹ் கேட்கின்றான் என்ற எண்ணத்தோடு தொழும் பொழுது அங்க இஹ்சான் என்ற நிலை ஏற்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்வை வணங்கும் போது அவனை பார்ப்பதை போல் வணங்குங்கள். பைல்லலுக்கும் தரா, அவனை நீங்கள் பார்க்காவிட்டாலும் அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் நினைச்சு தொழுங்க. அப்படிதான் தொழுங்க. தொழுகைக்கு வந்து விட்டால் அந்த எண்ணங்களை அல்லாஹ் பார்க்கின்றான். அது சில பேர் தொழுவாங்க. ஃபர்ஸ்ட் தக்பீர்ல ஒரு கணக்கு, கடை கணக்குல ஒரு 4 கடை கணக்குல 4 ரக்காயத்துல 4 கடை கணக்கு முடிச்சிருவாங்க. அப்படி இருக்கு. எண்ணங்கள் வெளியே போகதான் செய்யும். நம்ம அல்லாஹ் பாக்குற மாதிரி நம்ம வரும் பொழுது அந்த எண்ணத்தோட வருவோம், நீயத்தோட அல்லாஹ் தொழுகணும், கரெக்டா தொழுகணும் அப்படின்னு சொல்லி தான் வருவோம். ஷைத்தான் வந்து பல எண்ணங்களை போடுவான். அந்த போக்கிலேயே விட்டு விடக்கூடாது. மீண்டும் வந்து அல்லாஹ் நான் பேசுறேன், அல்லாஹ் என்ன பாக்குறான், உரையாடல் எல்லாம் கேட்கிறான். அந்த அளவுக்கு நம்முடைய அந்த தொழுகையில் உள்ள ஓதக்கூடிய வசனங்கள் எந்த ஓதுறோமோ அதுக்கு அர்த்தம் தெரிந்துகிட்ட நம்ம ஓதும் பொழுது அல்லாஹ்வுடன் பேசுவதை போல இருக்கும். நான் என் பேசுறத அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ்ட்ட உரையாடுறது மாதிரி இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட உரையாடினாங்க. அந்த திரைக்கு அப்பால போய் உரையாடினார்கள். ஆனால் ஒவ்வொரு முஸ்லீமுக்கு அல்லாஹ் உரையாடுவது தொழுகைதான். அப்படிதான் தொழுணும். ஆனா சைத்தான் விட மாட்டான். நம்முடைய எண்ணங்களை திசை திருப்பி நம்ம எவ்வளவு முழு மார்க் வாங்கணுமோ அதை விட மாட்டான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? தொழுகைக்கு சென்று விட்டால் நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய அந்த எண்ணம் எல்லாம் அல்லாஹ்வுடன் தான் இருக்க வேண்டும். போனாலும் திருப்பி கொண்டு வரணும், திரும்பி அப்ப அல்லாஹ்வை நினைத்துதான் தொழ வேண்டும். அல்லாஹ்வை நினைவில்லாமல் தொழுகை வேஸ்ட் ஆயிடும். அப்படியே நம்முடைய மூஞ்சிலேயே அல்லாஹ் என்ன செய்வாங்க, அதோடைய எந்த நன்மை இல்லாமல் வீசி எறியப்படுவோம் என்பதை நம்ம நினைச்சுக்கணும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல, அதுக்கு முன்னாடி முன்னாடி ஒரு காலத்துல மக்காவை இடிக்கிறதுக்காக ஒரு கூட்டம் பைதா என்ற இடத்துல அவர்கள் என்ன செய்திருப்பாங்க, முகாமிட்டு இருப்பார்கள். சொல்றாங்க, அதில் முதலால் கொண்டு கடைசி ஆள் வரை அழிக்கப்படுவார்கள். பூமியில் அழுந்தப்பட்டு அவர்கள் அழிக்கப்படுவார்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க, யார் சொல்ல அவர்களை எப்படி ஆரம்பமானவர்கள் கொண்டு கடைசி வரை எல்லாரும் எப்படி அழிக்கப்படுவார்கள்? அவருடைய கடைத்தல் வைத்தவர்கள் இருப்பார்களே, அவருடைய கூட்டத்தை சேராதவர்கள் இருப்பார்களே. அப்படிங்கும் பொழுது ரசூல் சொல்றாங்க, அதில் முதலால் கொண்டு கடைசியாளர்கள் எல்லாரும் அழிக்கப்படுவார்கள். அவருடைய எண்ணங்களுக்கு தகுந்தவாறு எந்த எண்ணத்தில் இருந்தார்களோ அந்த எண்ணத்தில் மறுமையில் எழுப்பப்படுவார்கள். பாருங்க, ஒரு படம் வருது, அல்லாஹ்வுடைய ஆலயம் காபத்துல்லாஹ் இடிக்கிறதுக்காகவே வருது. அல்லாஹ் தஆலா விடுவானா? அல்லாஹ்வுடைய ஆலயத்தை இதுக்கு முன்னாடி அங்கே இது அந்த அபாபில் பறவைகளை கொண்டு இது இடிக்க வந்த கூட்டத்தை நாம் அலந்தர கைஃபுல படிப்போம். அலந்தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். யானை படையினரின் இறைவன் என்ன செய்தான்னு தெரியவில்லையா? அப்ப அந்த யானை படை கூட்டத்தை என்ன செஞ்சா அல்லாஹ் அப்ரஹா உடைய அந்த படைப்பு, அந்த யானை படை கொடுத்து அல்லாஹ் வந்து அபாபில் என்ற பறவைகளை அனுப்பி அழித்தான். இங்க இந்த பூமியை விழுங்க செய்தான். இப்ப இதுல என்ன நோக்கம் என்றால், அந்த அழிக்கப்பட்ட அந்த மக்கள் நாளை எழுப்பப்படும் போது அந்த எண்ணத்தில் இருந்தப்ப எல்லா நேரத்திலும் நம்ம நல்ல எண்ணத்தில் இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் நம்முடைய உள்ளங்களில் கசடு, கெடுதி, எந்த நயவஞ்சகம், அநியாயம் செய்யறது, எந்த ஒரு கெட்ட எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காம நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவர்களா இருக்க வேண்டும். இந்த உள்ளம் ரொம்ப அநியாயத்துக்காக இணைவிக்கும் பொழுதுதான் ரொம்ப
இன்ன சுக்கல உள்முன் அழியுங்கிறாங்க. அநியாயங்களே மிகப்பெரிய அநியாயம் இணை வைத்தல் தான். அப்ப அந்த உள்ளத்துல இணை வைப்பு இருக்கக்கூடாது, இந்த உள்ளத்துல நயவஞ்சகம் இருக்கக்கூடாது, அந்த உள்ளத்துல ஈமான் இருக்க வேண்டும், இறை நம்பிக்கை இருக்க வேண்டும், நற்குணம் இருக்க வேண்டும். எப்படி நம்முடைய உள்ளங்களை நாம் பாதுகாத்துக் கொண்டால் நாளை மறுமையிலே நிறைய நற்கூலிகளை பெறுவோம், நிறைய நன்மைகளை பெறுவோம். உள்ளம் சாதாரணது கிடையாது, சும்மா ஒரு சிறு துண்டுதான். அந்த உள்ளம் சரியாகிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும், அந்த உள்ளம் கெட்டுவிட்டால் எல்லாமே கெட்டுவிடும். ஒரு மனுஷன் ஒரு பாவம் செய்யறான், உடைய உள்ளத்துல ஒரு கருப்பு புள்ளி வருது. ஃபர்ஸ்ட் இடத்துல பாவம் செய்யும் பொழுது ஆகா இந்த பாவம் செய்யறவே அப்படிங்கிற ஒரு வெக்கம் வரும். ஏன்டா செய்யறோம், அல்லா பிடிக்காதே அப்படிங்கிற என்ன வரும். ஃபர்ஸ்ட் ஒரு படமே பாக்குறோம், ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நம்ம எல்லாம் தொழுகின்றோம், இந்த படத்தை பாக்குறோமே, இந்த சீரியலை பாக்குறோமே, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு உள்ளத்தை உறுத்தும். ஃபர்ஸ்ட் புள்ளி கரும்புள்ளி பார்க்க அந்த உள்ளத்துல கரும்புள்ளிகள் அதிகமாகி எல்லாமே கருப்பா பிறகு இதெல்லாம் ஒரு பாவமே இல்லாதவர்கள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு தவறு செய்யும் பொழுது ஒரு கெட்ட வார்த்தைகளுக்கு, கெட்ட ஆண்கள் பெண்கள் தொடர்பு ஆரம்பத்தில் இருக்கும்போது ஒரு என்னடா அது அப்படி ஒரு கூச்சம் வரும், ஒரு வெக்கம் வரும். பாவமே என்று என்ன தோன்றுது, செய்ய 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 அது பாவமே இல்லாத உள்ளத்தை நம்ம செய்யணும். பாவங்களுக்கு இடம் கொடுக்காமல் அந்த ஒரு கருப்பு விளையாடுதான் அப்பயே சரி செய்யணும். நம்ம நிக்க கூடாது, இந்த இடம் நம்முடைய இடம் இல்ல, இது சைத்தானுடைய இடம். அப்ப உள்ளத்துல சைத்தான் இப்படி ஓடும் போதெல்லாம் அவுது பில்லாஹி சைத்தான் சொல்லிட்டு அதுல இருந்து எஸ்கேப் ஆகி நல்ல எண்ணங்களுக்கு வந்து வேண்டும். சைத்தான் பாவத்தை தூண்டக்கூடிய உள்ளத்துல போட்டு பாவத்தை தூண்டக்கூடிய பாவத்தை விட செய்து நரகவாசி ஆகிறதுக்காக அவன் தங்கனம் கட்டிட்டு இருக்கான். நம்ம என்ன செய்யணும், அவனுடைய வலையில் விழாமல் நல்ல எண்ணங்களை கொள்ளக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அப்படி ஆகும் பொழுதுதான் நம்ம மகத்தான கூலியை பெறக்கூடியவர்களாக நம்ம ஆக முடியும். முன்னொரு காலத்துல ஒரு மூன்று பேரு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறாங்க ஒரு காட்டு பகுதியில. உடனே மழை சோறு பெய்யுது, காத்து அடிக்குது. பாக்குறாங்க, சரி பாக்குறாங்க ஒரு மலை இருக்கு, மலையில ஒரு குகை இருக்கு. சரி இங்க நம்ம இரவு அப்படிங்கிற போய் தங்கி கழிச்சு கொண்டுட்டு 3 பேரும் அந்த குகைக்குள் செல்கின்றார்கள். குகைக்குள் அவர்கள் சென்றதான் பாக்கி. உடனே பெரிய பாறாமல் வந்து அந்த குகையுடைய அந்த வாசலை அடிச்சு தள்ளி பாக்குறாங்க, துறக்க முடியும். அவங்களுக்குள்ள ஒரு மஷூரா பண்ணிக்கிறாங்க, நாம் அல்லாவுக்காக செய்த ஒரு நற்காரியங்களை அல்லாவிடம் சொல்லி அதன் மூலம் தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கிறது இவங்களே ஒரு மஷூரா பண்ணிக்கிட்டு ஒரு கலந்தாலோசனை செய்துக்கிட்டு அவங்கள ஒருத்தர் சொல்றாரு, இறைவா அல்லாவே, எனக்கு பெற்றோர்கள் இருந்தார்கள், அபவானி ஷைஹானி கபீரானி. அபவானி என்னுடைய 2 பெற்றோர்கள் இருந்தாங்க, ஷைஹானி வயது முதிர்ந்தவர்களா இருந்தாங்க, கபீரானி வயது முதிர்ந்த பெரியவர்களா இருந்தாங்க. நான் ஆடுகளை மேற்கு சென்றுட்டு நான் ஏதோ ஒரு காட்டுல வெளியே சென்றுட்டு நான் எப்ப வந்தாலும் என்னுடைய பெற்றோர்களுக்கு பால் கொடுத்துட்டு தான் என்னுடைய மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ என்னுடைய அடிமைகளுக்கோ நானும் சாப்பிடுவேன். அந்த ஒரு நாள் அப்படிதான் சென்று விட்டேன். ரொம்ப நேரம் ஏதோ ஒரு காட்டுதா போனேன், எதையோ தேடிட்டு போனேன், வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. வந்தேன், என்னுடைய பெற்றோர்கள் தூங்கி விட்டார்கள். நான் பாலை கறந்துட்டு பால் பாத்திரத்தை என் கையில வச்சுக்கிட்டே என் பெற்றோர்கள் விழிச்சிட்டும் அதையும் எழுப்புறதுக்கு மனசு இல்ல. இன்னைக்கு நாட்டுக்கு எழுப்புறாங்க, ஏதோ செய்வாங்க. அந்த பெற்றோருடைய தூக்கத்தை கெடுக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்ல. அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார், அவர்கள் விழிக்கும் வரை நான் காத்திருந்தேன். என்னுடைய பிள்ளைகள் அழுதது, என்னுடைய மனைவி பசியில இருந்தா, என் பிள்ளைகளை பசியில கத்திட்டு இருந்தாங்க. நாங்கள் யாரும் சாப்பிடவில்லை. என் பெற்றோர்கள் ஃபஜர் நேரத்துல விழித்தார்கள், அதை பால் அறிந்தார்கள். என்றதுதான் இறைவா, நானும் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய குடும்பத்தினர் சாப்பிட்டோம், இந்த பாலை அறிந்தனும். இதை உன் திருப்திக்காக செய்திருந்தால் இதுதான் நீ. அவர் கேட்கறதுல
இறைவா, இந்த காரியத்தை நான் செய்தேன், அது உன் திருப்திக்காக செய்திருந்தால், உன்னுடைய திருப்பொருத்தத்துக்காக செய்திருந்தால் இந்த பாறையை அகற்று அப்படின்னு துவா செய்கின்றார். பாறை சிறிது விலகு இருந்தாலும் வெளியில் உள்ள அந்த வெளிச்சம் தான் வருது, போக முடியாத ஒரு சின்னோடு கேப்பு தான் இருக்கு. இன்னொருத்தர் கேட்கிறார், இன்னொருத்தர் கேட்கின்றார், இறைவா அல்லாவே, எனக்கு என்னுடைய தந்தையுடைய உடன்பிறந்தாரின் மகள் ஒருத்தர், சித்தப்பா பெரியம்மா பொண்ணு இருந்தால், மனிதன் பெண்களை நேசிப்பதிலேயே அதிகமாக அந்த பெண்ணை நான் நேசிச்சேன். அந்த பெண்கிட்ட போய் என்னுடைய ஆசைக்கு இணங்கு என்று நான் சொன்னேன். ஆனா அவ இணங்குல போயிட்டா. அவளுக்கு ஒரு பஞ்சம், ஒரு பண நெருக்கடி, காசு பண நெருக்கடி ஏற்பட்டுச்சு. அவ வந்தா என்னுடைய ஆசைக்கு இணங்கிறதுக்கு அந்த நிபந்தனையின் பேரையும் 120 பொற்காசுகள், தங்க காசு, தீனார்கள் தருவதாக ஒரு ஒப்பந்தம் இருந்திருக்கு. அதுக்காக என்ன செஞ்சேன், உழைத்தேன், பாடுபட்டேன், சிரமப்பட்டு சம்பாதிச்சு 120 பொற்காசுகளை கொண்டு வந்து என்னுடைய அந்த பெண்ணிட்ட நான் கொடுத்தேன். அந்த பெண்ணிடம் நான் ஆதிக்கம் செலுத்துவதற்காக முயலும் பொழுது அந்த பெண் சொன்னான், அல்லாவுடைய அடியானே, திருமணம் என்ற அந்த பந்தம் இல்லாமல் என்னுடைய கற்பனை என்ன செய்யக்கூடாது, கலங்கப்படுத்தக்கூடாது, என்னுடைய அந்த முத்திரையை உடைத்து விடக்கூடாது, திருமணம் என்ற பந்தத்தின் மூலமா செய்யணும், நீ அல்லாஹ் பயந்துக்க அப்படின்னு சொன்னா, இத்தகுல்லா என்று சொன்னால், இறைவா நான் உடனே நான் எழுந்து விட்டேன். அந்த கொடுத்த காசை கூட, தங்க காசுகளை நான் வாங்கவில்லை, இத்தகுல்லாதான் சொன்ன அந்த பெண். செய்ய போனது தப்பு, அல்லாஹ் பிடிக்காத செயல். அந்த இடத்துல அந்த பெண் சொல்கிறாள், திருமண பந்தம் இல்லாமல் நீ இந்த முத்திரையை உடைத்து விடாது என்று சொன்ன உடனே, இத்தகுல்லா என்று சொன்னால், அல்லாஹ் அஞ்சிக்கொள் என்று சொன்னால், நான் எழுந்து விட்டேன், அல்லாஹ் இது முன்திருப்திக்காக செய்திருந்தார், இந்த பாறையை அகற்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் துவா செய்யறாரு. பாறை கொஞ்சம் இருக்கிறது, அப்பயும் போக முடியல. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த தூய எண்ணம் அவங்களை இந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான நிலையில் இருந்து அவரை காப்பாற்றுவது பாருங்க. மூன்றாவது ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செஞ்சாரு, அவர் சில ஆட்களை வைத்து வேலை வாங்கி கொண்டிருந்தார். எல்லோரும் அவருடைய கூலியை வாங்கிட்டு போயிட்டாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் கூலி வாங்காம போயிடுறாரு. அவர் அந்த கூலியை ஒரு முதலீடாக செய்து அப்படியே அதை பெருக்குகிறார். அது ஒரு ஒட்டக மந்தையாக, ஒரு ஆட்டு மந்தையாக, ஒரு பண்ணையாக, ஒரு பெருசா ஆடு மாடு ஒட்டகம் அடிமையோடு பெருசா பெரிய ஒரு சொத்தாக பெருகிடுச்சு. சில காலங்களுக்கு பிறகு வர்றாரு, அல்லாஹ்வுடைய அடியாரே, என்னுடைய கூலியை கொடுத்துருங்க, நான் கூலி வாங்காம போயிட்டேன், கூலியை கொடுங்க. அவர் சொல்றாரு, இந்த ஒட்டகங்கள், இந்த மாடுகள், இந்த ஆடுகள், இந்த அடிமைகள் எல்லாம் உன்னுடையதே, எடுத்துட்டு போ. அவரு சொல்றாரு, என்னன்னு கேள்விப்படுறீங்களா, என்னுடைய கூலியை கேட்டா சில சாவு உள்ள கூலிகள் தான், அந்த தானியங்கள் தான். நான் அதை கேட்டாக்க நீங்க என்ன செய்றீங்க, இதெல்லாம் எடுத்துட்டு சொல்றீங்களே. ஆமாம், உன்னுடைய அந்த கூலியை வைத்து பெருகியதுதான் இது, எல்லாம் உன்னுடையது என்பது. அவர் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் ஒன்று சென்று விட்டார். இறைவா, இதை உன் திருப்திக்காக செய்திருந்தார். இந்த உலகத்தை பாருங்க, கொடுத்த கடனை கேட்கறதுக்கு எப்ப கொடுத்தேன்னு கேட்கலாம். மோசடியா அப்படியே அநியாய மோசடிகள் செய்கின்றார்கள். வாக்கு கொடுத்தா வாக்கை மீறாங்க, அமானியத்துல அவ்வளவு மோசடி பண்றாங்க. எல்லாம் நடக்குகின்ற காலத்தில ஒரு மனிதர் எப்படி இருக்கின்றார் பாருங்க. அப்படிதான் நாம் இருக்க வேண்டும். நம்மிடம் ஒரு அமானிதம் கொடுத்து விட்டார்கள் என்றால் அந்த அமானியத்தை அப்படியே குறைத்து விட வேண்டும். யாருடைய பொருள் நமக்குரியது கிடையாது. ஆனால் இந்த அளவுக்கு அவர் பாருங்க, இதை செய்யும் போது, இறைவா நான் இந்த அமலை செஞ்சேன், இதை யாருக்காக செய்தேன், திருப்திக்காக செய்தேன் என்று அவரும் சொல்லும் பொழுது பாறை முழுவதாக இது விலகிவிடுகிறது. அவங்க அந்த சிரமத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள். அப்ப நல்ல தூய்மையான எண்ணங்களால் செய்யப்பட்ட அந்த ஒரு காரியம்
அவர்களை அந்த பெரிய இக்கத்தில் இருந்து காப்பாற்றுகின்றது. நம்ம நோன்புலாம் வரும். நோன்பு வரும்பொழுது நம்ம நோன்பு வைக்கின்றோம். அப்ப சொல்றாங்க, மன்சாம ரமதான், யார் ரமலானை மன்சாம ரமலான் ஈமானும் இறை நம்பிக்கையுடனும் வகத்தி சாதன் நன்மையை எதிர்பார்க்கும். அப்ப எதிர்பார்த்தது என்ன தானே, இப்படி இருந்தாதான் நன்மை கிடைக்கும். எல்லாம் வருஷம் வருஷம் ரமலான் வருது, நான் வந்து என்ன செய்யறேன், நானும் நோன்பு வைக்கிறேன்னா நன்மை கிடைச்சாரு. நன்மை எப்ப கிடைக்கும்? இறை நம்பிக்கையுடன். இறை நம்பிக்கை அல்லாதான் இறைவன், அவனை தவிர வணக்கத்திற்கு வேறு யாரும் இல்லை. அவன் மலக்குமார்களை கிடைத்திருக்கின்றால் மலக்குமார்களை நம்மளை கண்காணிக்கின்றார்கள். நம்ம கிட்ட என்ன மலக்குமார்கள் இருக்கின்றார்கள், நம்முடைய செயல்பாடுகளை எழுதுகின்றார்கள். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? அதெல்லாம் நம்பி வகத்தி சாதன் நன்மை எதிர்பார்க்கும். நன்மை எதிர்பார்க்கிறாங்க. எதிர்பார்க்கறது என்ன தானங்க என்று அல்லாஹ் நமக்கு நன்மை நோன்பு வைக்கிறதுனால நமக்கு சொந்தம் தருவான். நம்ம வந்து சொர்க்கத்துல போகலாம், ரையான் என்ற வாசல் வழியா போயிடுவான் அப்படின்லாம் நம்ம நினைச்சு அந்த நன்மையோட செய்யும் பொழுது அல்லாஹ் தாலா அவங்களுடைய முன் சென்ற பாவங்களை எல்லாம் மன்னிக்கிட்டேன். இப்படி யாரெல்லாம் நோன்பு வைக்கிறாங்க, மன்சாம ரமலான ஈமான் வைத்திசாபன் அவருடைய முன் சென்ற பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றான் என்று சொன்னால் எண்ணங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு மதிப்பிக்கிறாங்க. முன் சென்ற பாவங்கள் என்றால் சிறு பாவங்கள், பெரும்பாவங்கள் எல்லாம் தௌபா செய்ய வேண்டும். பெரும்பாவம் செய்யாமல் இருந்தாலே நம்முடைய சிறுபாவங்களை எல்லாம் மன்னிச்சிடலாம். அப்ப நம்ம எண்ணங்களை எப்பொழுதும் நல்லதா வச்சுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சூரத்துல் ஹஜ்ல, லை யலான அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்க குர்பானிக்கு அறுக்கின்றீர்களே, அதனுடைய ஆட்டுடைய இறைச்சியோ ரத்தமோ அல்லாஹ்வை அடைவதில்லை. வலாக்கின் இருந்தாலும் எது போது எனாலல்லாத லுஹூமுஹா, லஹம்ங்கிற வார்த்தையில வருதான் லுஹூம். லஹம் என்றால் இறைச்சியை சொல்லுவாங்க. லுஹூமுஹா அதோட இறைச்சியோ, பலா திமாவுஹா தம் என்ற வார்த்தையில வருதான் திமா என்ற அதனுடைய தன்மை. அதனுடைய ரத்தங்களோ அல்லாஹ் அடைவதில்லை. அங்க என்ன பாக்குறான்ல, வலாக்கின் நம்முடைய அந்த வலாக்கின் லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். உங்களுடைய இறைச்சம் தான். இப்ப எவ்வளவு பெருமையா, என்னுடைய ஆடு எத்தனை, நாங்க இத்தேபடி கிடையாதுங்களா, இத்தேபடி இவ்வளவு உயரோட கிடையாது, எத்தனை பலருமா 25,000 30,000 50,000. அதுல ஒரு பெருமை. அல்லாஹ் அறுக்க சொல்லிவிட்டான். அல்லாஹ் வந்து ஏன் அறுக்க சொல்றான்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அவங்க செய்த தியாகத்தை நினைவுபடுத்துறதுக்காக செய்ய சொல்றான். அவங்க தன்னுடைய பிள்ளையே அறுக்க துணிந்தார்கள். அந்த குடும்பம் தியாகம் செய்திருந்தது. நம்மள அப்படிலாம் செய்ய சொல்ல, ஒரு ஆட்டை கொடுக்க சொல்றான், முடிஞ்சா ஆடு கொடுக்காருன்னா மாடு 7 பேர் சேர்ந்து கொடுக்கலாம். அந்த எது கொடுத்தாலும் அல்லாஹ்வுக்காக என்ற அந்த எண்ணம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்திக்காக என்ற அந்த எண்ணம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அதுவும் இறைச்சத்தோடு இருக்க வேண்டும். இன்னொரு அல்லாஹ் சொல்லும்போது, ஹஜ்ஜில் சொல்லும்போது, நீங்க வந்து ஹஜ்ஜுக்காக நீங்கள் உங்களுடைய கட்டு சாதனைகளை திரட்டிக் கொள்ளுங்கள். ஹுது அன்னி மனாசிக்ககம், ஹஜ்ஜுடைய பாடங்களை எழுந்து கற்றுக்கொள்ளுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல நீங்க எடுத்து செல்கின்றீர்களே, நீங்க அங்க எடுத்து செல்கின்ற எல்லா சாதனங்களையும் விட முக்கியமான சாதனம் என்ன? அத்தக்வா, இறையச்சம். இறையச்சங்கிறத தான் எடுத்துருப்போம். அல்லாவுக்கு அந்த அச்சங்கிறத எடுத்துட்டு போகும் பொழுதுதான் அந்த அந்த ஹஜ்ஜுடைய அந்த நன்மை பெற முடியும். அந்த எண்ணம் இதன் அல்லாவுக்காக செய்யும். அல்லாஹ் என்ன சொல்லுங்க, ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுங்கள். அப்ப ஹஜ்ஜுங்கிறது கடமை, உம்ரா என்பது ஒரு செய்யக்கூடிய சுன்னத்தான ஒரு செயல். அந்த ஹஜ்ஜையும் அந்த உம்ராவையும் செய்யும் பொழுது யாருக்காக செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும்.
அந்த அந்த அல்லாஹ்வுக்காக இணை வைத்தல் கலப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். ஹஜ்ஜிக்காக போறாங்க, தடுக்கி விடும் பொழுது அந்த இடத்துல என்ன சொல்றாங்க, யா முஹைதீன் சொல்லிட்டாருனாக்கா ஹஜ்ஜி நிறைவேறுமா? ஹஜ்ஜிக்காக போறாங்க, தடுக்கி விழுந்து 4 சொல்லிட்டா ஹஜ்ஜி நிறைவேறுமா? இணை வைத்தல் இல்லாத அந்த ஹஜ்ஜை தான் அல்லாஹ் ஏற்றுக்குவான். இணை வைத்திருக்க கூடாது. அப்ப அல்லாஹ் இந்த உள்ளத்தை பார்க்கிற, அந்த உள்ளத்துல யாருக்கும் எந்த ஒன்றுக்கும் கலப்பு இல்லாமல் அல்லாஹ்விற்காக என்று செய்யும் பொழுதுதான் எந்த அமலாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், தான தர்மத்தின் பாருங்க, இந்த தான தர்மத்தில் நிறைய பேர் விழுந்துடுறாங்க. இதுக்கு முன்பதாக ஒரு செய்தி, அந்த ரசூல் சொல்றாங்க, சில கூட்டத்தினர் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சில ஆற்றல்களை கொடுத்திருப்பான். ஒருத்தருக்கு கல்வி வழங்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் நாளைக்கு 3 பேருக்கு தான் முதல்ல தீர்ப்பு வழங்குவான். கல்வி வழங்கப்பட்டவரை வரவழைக்கப்படுவார். அல்லாஹ் கேட்பான், உனக்கு இதெல்லாம் கல்வியெல்லாம் கொடுத்தனே, உனக்கு அந்த கல்வியை பற்றி அறிவை கொடுத்தேனே, நீ என்ன செஞ்ச? அவர் சொல்லுவார், இறைவா, நான் இரவு பகலாக ஓதினேன், மக்களுக்கு தீர்ப்பளித்தேன், மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் பாடங்கள், அதை எதுன்னு சொல்லுவார். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், நீ இதையெல்லாம் உன்னை அறிஞர் என்று சொல்ல வேண்டும், உன்னை எல்லோரும் பாராட்ட வேண்டும், அப்படிங்கிறதுக்காக செஞ்ச, நீ எனக்காக செய்யல. பாருங்க, அவர் அறிஞரா இருந்தாலும் அறிஞருக்கே தெரியும் நம்ம எந்த ஒரு ஆமலையும் அல்லாஹ்வுக்காக தான் செய்யணும் தெரியும். ஆனால் அவர் என்ன செய்யறாரு, அவர் தன்னுடைய அறிஞர் என்று சொல்ல வேண்டும், பெரியவரே இவர் எப்பேற்பட்டதில் புகழ வேண்டும் என்பதற்காக செய்ததினால் முகங்குப்புற நரகத்தில் தள்ளப்படுகின்றார். பாருங்க, அதுபோல வீரம் கொடுக்கப்பட்டார். அல்லாஹ் சொல்லுவான், அவனுக்கு இவ்வளவு திடகாத்திரத்தை கொடுத்தனே, இவ்வளவு வலிமையை கொடுத்தனே, நீ என்ன செஞ்ச அப்படின்னு. என்ன செஞ்சனா, இறைவா, உன் பாதையில நான் போர் செஞ்சேன், எதிரிகளை வீழ்த்தினேன், நான் ஷஹீதானேன் அப்படின்றார். ஷஹீதன் இல்ல, உன்னை எல்லாரும் வீரன் என்று சொல்ல வேண்டும், பராக்கிரமம் முடிச்சவர், இல்ல திறமசாலி, வாழ் எழுந்து சுத்தினாருனாக்கா அத்தனை பேரும் விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லணும், பிறர் பாராட்டுவதற்காக செய்தாய் அப்படின்னு சொல்லப்பட்டு அவரும் முகங்குப்புற தள்ளப்படுவார். இப்ப செல்வம் கொடுக்கப்பட்டவர், வீரம் கொடுக்கப்பட்டவர், இப்படியாக என்ன செய்யப்படுகிறது, அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கும் பொழுது அவர்கள் இறைவனுக்காக என்ற அந்த எண்ணம் இல்லாதனால், அதுக்கப்புறம் செல்வம் கொடுக்கப்பட்டது. செல்வம் கொடுக்கப்பட்டவர் என்ன சொல்றாரு, மூன்றாவது வீரம் கொடுக்கப்பட்டவர், கல்வி கொடுக்கப்பட்டு முடிச்சிருவோம். மூன்றாவது ஒருவர் செல்வம் கொடுக்கப்பட்ட, எல்லாம் வாரி வழங்கியிருப்பான். அந்த செல்வத்தை இவர் அல்லாஹ்வுக்காக செலவிட்டிருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செலவிட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் எல்லாரும் அவளை பாராட்டணும், வள்ளல், வாரி வாரி வழங்கிய, கொடுத்து கொடுத்து கறந்த சிவந்த கரங்கள், அதை வாரி வாரி வழங்கிய வள்ளல் அப்படின்னு சொல்றதுக்காக தான் அவர் செஞ்சாரு அப்படின்னு அங்க சொல்லப்படும். அல்லாஹ் சொல்லுவான், இவர் சொல்வாரு, நான் இறைவா, நான் உன் திருப்திக்காக தான்டா அதை கொடுத்தேன், உன்னுடைய நேசத்துக்காக தான் கொடுத்தேன். இவர் பொய் சொல்றாரா, இவர் என்ன சொல்றாரா தெரியுங்கள. அல்லாஹ் சொல்லுவான், நீ பொய் சொல்கின்றாய், உன்னை எல்லாரும் வல்லன்னு சொல்றதுக்காக தான் செஞ்ச, இன்னைக்கு நடக்க மாட்ட ஆணையிடுவான், அவர்கள் வரை முகங்குப்புற நரகத்தில் தள்ளுவார்கள், நரகத்தில் விழுந்துவான். அன்பிற்குரிய சகோதர சகோதரி, இந்த எடுத்துக்காட்டுகள்லாம் எதற்கு, ஏதோ ஸ்டோரி கேட்கிறேன், கதை கேட்கிறேன், கேட்டுட்டே போறதுக்கா? இல்லை, நம்மள்கிட்ட இந்த குறை இருந்தால் நம்மை நாம் சரி செய்து கொள்வதற்காக தான் இந்த செய்திகள்லாம் சொல்லப்படுது. நம்ம கிட்ட அப்படி என்ன இருக்கா, பாராட்டு, சின்ன இதெல்லாம் பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கும்போது 10 ரூபாய், எல்லாரும் பார்க்காத 10 ரூபாய், எல்லாரும் பார்த்துனாக்கா 100 ரூபாய், 500 ரூபாய். இது யாருக்காக? நல்லா பார்க்கறாங்க, உள்ளத்தை அறியணுமா? அல்ல, நல்லா தெரிஞ்சீங்க, நம்முடைய எல்லா செயல்களும் எண்ணங்களை வைத்துதான் தீர்மானிக்கப்படுகிறது. இதனால் வரை எப்படி இருந்தாலும் கேட்க போகும், இதனால் வரையும் சரியாக தான் செய்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த நிமிடத்திலிருந்து நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். நான் 10 பைசா போட்டாலும் சரி, ஒரு ரூபாய் கொடுத்தாலும் சரி, 1000 கொடுத்தாலும் சரி, லட்சம் கொடுத்தாலும் சரி, நான் அல்லாஹ்வுக்காக கொடுப்பேன் என்று நம்ம நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும்.
நான் தொழுகை அல்லாஹ்வுக்காக தான் தொழுவேன், ஐங்கால தொழுகை விடாமல் தொழுவேன், அதை நேரத்தில் தொழுவேன், அதை யாருக்காக தொழுவேன், அல்லாஹ்வுக்காக தொழுவேன். நம்ம சரி செஞ்சுக்கணும். தர்மம் கொடுத்தாலும் சரி அல்லாஹ்வுக்காக தான் தொழுவேன். நோன்பு வச்சு எதை செய்தாலும் மனைவி மீது பாசமா அல்லாஹ்வுக்காக தான் பாசம் வைப்பேன், கணவன் மீது வைக்க வேண்டிய பாசமா அல்லாஹ்வுக்காக தான், இப்ப பெற்றோர் மீது பாசமா அல்லாஹ்வுக்காக தான், எல்லாமே அல்லாஹ்வுக்காக போது அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கின்றவன். அந்த செயல்களுக்கெல்லாம் 10 700 மடங்காக இரட்டிப்பாக்கி அல்லாஹ் தருவான். அப்ப என்ன செய்யணும்? நம்ம இப்படி நம்ம நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அல்லாஹ்விடம் கேட்கணும், இறைவா எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் உன் திருப்திக்காக செய்யக்கூடிய நல்ல ஒரு மனிதனாக, சாலியான மனிதனாக நாக்குறாங்களா, நாளைக்கு எந்த ஒரு அதாவது சிறிய சிற்கு, அந்த சொல்ற ரியா என்ற அந்த சிறிய சிற்கு இல்லாமல் நம்மை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். அப்படி சொல்லுமா இதுக்குரிய சகோதர சகோதரிகளை இப்பொழுது பாங்கு சொல்லப்பட்டது. அந்த பாங்குக்கு நம்ம எத்தனை பேர் பாங்கு பதில் சொன்னோம், அது பாங்கு சொன்ன பிறகு அந்த துவாயை சொன்னோம், இதெல்லாம் அல்லாஹ் பார்க்கிறோம். நம்ம ஏதோ சொல்றாங்க அப்படின்னு பேசாம இருக்காம அந்த பாங்குக்கு அப்படியே திருப்பி சொல்லி அந்த பாங்குக்குள்ள துவா சொன்னா நாளைக்கு மறுமையிலே நபிசாசன் சிபாரிசு கிடைக்குது. எந்த ஒரு நன்மையும் நம்ம லேசா நினைச்சிடக்கூடாது, எல்லா நன்மைகளையும் போட்டி போடணும். அந்த போட்டி போட்டு அந்த நன்மைகள் ஒரு நன்மைகளையும் விடாமல் அந்த நன்மைகளை செய்யும் பொழுது அல்லாவுடைய திருப்திக்காக, அல்லாவுடைய நேசத்திற்காக என்ற அந்த உள்ளத்தை எப்பொழுதும் சரி செய்யக்கூடியவர்களாக, இந்த உள்ளத்தை சரி செஞ்சுட்டாக்கா எல்லாமே செய்யாது. இந்த உள்ளத்துல நமக்கு நயவஞ்சம் முதல்ல நம்மகிட்ட இல்லாத வைக்கக்கூடாத காரியம் நயவஞ்சம். நம்மள யாரும் நயவஞ்சர் இருக்க கூடாது, இருக்க முடியாது. ஏனென்றால் அல்லாஹ்வை நம்ம நேசிக்கின்றோம். நயவஞ்சரை எல்லாரும் நேசிக்க மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க மாட்டார்கள், இஸ்லாத்தை நேசிக்க மாட்டார்கள், நடிப்பார்கள். அப்படி நம்ம நடிக்க மாட்டோம். இருந்தாலும் அந்த நயவஞ்சகத்தின் பண்பு இருக்கிறது உள்ளத்துல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவரிடம் 3 தன்மைகள் இருந்து விடுகின்றதோ, இன்னொரு ஹதீஸ்ல 4 தன்மைகள் இருந்து விடுகின்றதோ, நயவஞ்சகத்தின் அந்த பண்பு இருக்குது. அந்த என்ன பண்பு? இதா ஹத்தஸ கதப், அவர்கள் பேசினால் பொய் இறைப்பார்கள், பொய் பேசுவார்கள். வயதத்து மினஹான், நம்பினால் மோசடி செய்வார்கள், வாக்களித்தால் மாறு செய்வார்கள், அமானிதத்தில் மோசடி செய்வார்கள், வாதம் புரிந்தால் வரம்பு மீறுவார்கள். இந்த பண்புகள் இல்லாம நான் பார்த்தோம். பொய் பேசாமல், பொய் பேசுற பண்பு தான் நயவஞ்சக பண்பு. அது கூட கூடாது, அது எல்லாம் வெறுக்கின்றான். அப்ப உள்ளத்தில், நம்முடைய உள்ளத்திலிருந்து பொய் என்ற அந்த கசடு இருக்கக்கூடாது, அந்த அழுக்கு இருக்கக்கூடாது. அது நயவஞ்சக பண்பு. அதே போல வாக்கு முடிஞ்சிட்டு வாக்கு மீறக்கூடாது, நயவஞ்சக பண்பு. அமானியத்தில் மோசடி செய்து விடக்கூடாது, நயவஞ்சக பண்பு உள்ளத்தில் இருக்கக்கூடாது. மோசடி செய்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. சண்டையிடும் போது கெட்ட வார்த்தை திட்டிக் கொள்வது, வாதம் புரிந்தால் வரம்பு மீறுவது நயவஞ்சக பண்பு. இந்த பண்புகள் இல்லாமல் நம்முடைய உள்ளத்தை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த பண்புகள் இருந்து ஒரு பண்பு இருந்தாலும் அவர் தான் தொழுது நோன்பு நோட்டு தன்னை முஸ்லீம் என்று சொன்னாலும் நயவஞ்சகன் தான். நயவஞ்சகங்க இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நயவஞ்சகர்கள் நரகத்தின் கீழ்த்தட்டில் இருப்பார்கள். வலம் தஜித லஹும் நஸீரா, அவர்கள் எந்த உதவியால் காண மாட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். அப்ப நம்முடைய உள்ளங்களை நயவஞ்சகம், ஷிர்கு, பிதத்து, பாவமான செயல்கள் என்றது இது போன்ற காரியங்களிலிருந்து நாம் ஒதுங்கி அந்த எண்ணங்களை தூய்மையானவர்களாக, நல்ல எண்ணங்களை கொள்ளக்கூடியவர்களாக, நாளைக்கு மறுமையிலே இந்த எண்ணங்கள் நமக்கு, நம்ம என்ற எண்ணம் நமக்கு உதவியா இருக்கும். ஒரு சகாதி ஒரு போர் பிரபலமா நடந்துட்டு இருக்கு. ஒருத்தர் மட்டும் அடி ரொம்ப வேகமா மக்களை, அந்த எதிரிகளை வீழ்த்துகின்றார். மக்கள் எல்லாம் நினைச்சுக்கிறாங்க இவர் சொர்க்கவாசி. அவர் ரசூலுல்லாஹ் தான் சொல்லப்படுது. அவங்க சொல்றாங்க இவர் நரகவாசி. யாரெல்லாம் சொர்க்கவாசி என்று சொன்னார்களோ அவர்களை நபியெல்லாம் சொல்லி நரகவாசிங்கிறாங்க. இதுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் பின்னாடியே போறாரு.
அவர் வாழை பின்னாடியே போயிட்டு கடைசியில் அவருக்கு நிறைய காயங்கள், வெட்டு காயங்கள் ஏற்படுது. அந்த காயங்கள் தாங்க முடியாமல் தன்னுடைய வாழையை நிறுத்தி வைத்து அதிலே பாய்ந்து தற்கொலை செய்து கொள்கிறார். உடனே அவருடைய ரசூலாட்ட வந்து, ரசூல்லா நீங்கள் தான் உண்மையானவர், நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று நான் சாட்சி சொல்றேன், நான் உண்மைப்படுத்துறேன், நீங்க சொன்னது மாதிரி அவர் என்ன செஞ்சாரு, தற்கொலை செய்து கொண்டார், நிறைவாசி ஆகிவிட்டார் பாருங்க. அப்ப செல்லும் பொழுதே நம்முடைய இந்த எண்ணங்கள் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். நம்ம வந்து அல்லாவுக்காக பணி செய்ய, எந்த ஒரு பணி செய்கின்றோமோ என் ரட்சகனுக்காக செய்கின்றேன். ஒரு சின்ன பணியாக இருந்தாலும் சரி, பெரிய பணியாக இருந்தாலும் சரி, பிறர் பாராட்ட வேண்டும் நிச்சயம் என்பதற்காக இல்லாமல், என்னை வந்து ஒரு தாயின்னு சொல்லணும், என்னை ஒரு பெரிய நிர்வாகி என்று சொல்ல வேண்டும், என்னை ஒரு அது சொல்லணும் இது சொல்லுறதுக்காக இல்லாம அல்லாஹ் திருப்திக்காக செய்யும் பொழுதுதான் அந்த நன்மைகளை பெறக்கூடியவர்களாக நம்ம ஆகும். அல்லாஹ் சுப்ஹானஹு நல்ல எண்ணங்களை கொண்டவர்களாகவும் நற்செயல்களை செய்யக்கூடியவர்களாகவும் சாலிகின்களாகவும் நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் சுத்தத்தை அடையக்கூடியவர்களாகவும் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக என்று கூறிய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.